கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவேளையிலே நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு வாக்கு தத்துவம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பாக நாம் அவரோடு ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோம். பாவத்தை வெறுத்தோம், வீணான காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளே வேத வசனங்களின்படியான அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட்டு இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நாம் கர்த்தருக்குள்ளாய் வாழும்படியான கிருபையை பெற்றிருக்கிறோம். நமக்கு இப்பொழுது ஒரு பயம் உண்டாகும். என்னுடைய பிள்ளைகள் இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அவர்கள் வர முடியுமா? இந்த பிள்ளைகள் இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, நான் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நான் காண முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அது தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றுமற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதனாலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணுகிறார், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ பெற்றோர்களாகி நம்முடைய கடமை என்ன? நாம் ஜெபிப்பது தான் நம்முடைய முக்கியமான கடமை. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் இயேசுவை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகள் அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும், என் பிள்ளைகள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அனுதினமும் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ ஆவியையும் தேவ ஆசீர்வாதத்தையும் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, இந்த உலக சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய பழைய வாழ்க்கை ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை எண்ணி அதுபோல சூழ்நிலைகள் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு என் தேவன் இப்பொழுது என்னை ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு வாக்கும் பண்ணி இருக்கிறார், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லி நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் கட்டளையிடும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த அந்த தேவனுடைய ஆவியாருடைய அனுகிரகத்தையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் உங்கள் கண்கள் காணும்படியாய் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த கால வேளையில் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்காதபடி உங்கள் பிள்ளைகளுக்காக அனுதினமும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு தேவைக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய படிப்பு, அவருடைய திருமண காரியம், அவருடைய வேலை காரியம், அவருடைய எதிர்காலத்தின் காரியம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஊற்றி நிரப்பி ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பலவிதமான கலக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே எங்களுக்கு இந்த நாட்களே கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆவியானுடைய அனுகிரகம், இந்த காரியங்களெல்லாம் கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதினாலே இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் உம்முடைய கிருபையினாலே எங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நினைக்கும் போது அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் தானே இந்த அனுபவத்துக்குள்ளாய் வர முடியும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் சிந்தையில் நினைத்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய அவர்களை குறித்து நாங்கள் அதிகமாக ஜெபிப்பது கிடையாது. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய தலையில கையை வைத்து பெற்றோர்கள் அனுதினமும் என் பிள்ளையை ஆசீர்வதியும்,
என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நம்முடைய ஆவியானுடைய அருள் கடந்து வரட்டும். என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும். உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படட்டும். என் பிள்ளைகள் தேவனை அறிந்து, ரட்சிப்பை அறிந்து, தேவனுக்குள்ளாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுகிரகம் பண்ணும் என்று சொல்லி கர்த்தாவே ஜெபிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை ஒவ்வொரு பெற்றோர் வாழ்க்கையிலும் கொடுத்து நீர் அவளை பலப்படுத்தி, நிச்சயமாய் கர்த்தர் என் சந்ததி மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவார், என் சந்தானத்தின் மேல் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி விசுவாசோடு கர்த்தாவுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற அறிந்து அப்படியே பிள்ளைகளை கர்த்தாவுடைய ஆவியினாலும் உடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே அதை கண்டு அந்த பெற்றோர் மகிழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பெரிய மிஸ்டேக். அதனால் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்துக்குள்ளே அவங்க பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ பிள்ளைகளோட இருக்கும்போதும், சாப்பிடும்போதும், நடக்கும்போதும், உறங்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் எப்பொழுதும் கர்த்தருடைய காரியத்தை குறித்து பிள்ளையோட பேச சொல்லப்பட்டிருக்கு. பேசுங்க, சாட்சிகளை சொல்லுங்கள். எப்படி கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார், உங்களை எப்படி ரட்சித்தார், எப்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்தார், எப்படி உங்களை உயர்த்தினார், இதெல்லாம் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக பிள்ளைகள் கர்த்தரை பற்றி கொள்வார்கள், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருவார்கள், ரட்சிப்பில் நிலைத்திருந்து வாழ்வார்கள். கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்பும். காட் பிளஸ் யூ.